ஹாய் வாங்க. ப்ளவுஸ் கட்டிங் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ப்ளவுஸ் கட்டிங்க்கு முதல்ல இப்படி எடுத்துக்கணும். பீஸ் இப்படி எடுத்து 4ஆ மடிங்க. நான் முதல்ல ஸ்லீவ் தான் கட் பண்ணுவேன். நான் உங்களுக்கு ஸ்லீவ் கட் பண்ண சொல்லித்தரேன். இங்கே பாருங்கள், இப்படி 4ஆ மடிச்சு விட்றோமா. நிறைய டைமில் நான் டெய்லரிங் கற்றுக்கும் போது என்ன மிஸ்டேக் வரும்னா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இப்போ மடிச்சிருக்கேன்ல 1 2 1 2 3 இந்த பக்கம் வந்து ஷோல்டர் வரவே கூடாதுங்க. இந்த பக்கம் ஷோல்டர் வர மாதிரி பார்த்தீங்கன்னா ஓப்பன் வந்து ஷோல்டர் அண்டை வந்துடும். அதனால இந்த க்ளோஸ்டு பக்கம் பாருங்கள், இங்கே தான் நமக்கு ஷோல்டர் எடுக்க போகிறோம். இங்கே தான் உயரம் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம் கைக்கு. இப்போ இவங்க கைக்கு நான் எவ்வளோ உயரம்னு பார்த்துட்டேன். இப்போ ப்ளவுஸு இவங்க அளவு ப்ளவுஸு இதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் அவங்க அளவு ப்ளவுஸ். அவங்க ப்ளவுஸ் தான் கட் பண்ண போகிறேன். இவங்களுக்கு கை இருக்கு இல்லைங்களா, இந்த கையை வந்து இது வரைக்கும் அளவு எடுத்துகிட்டு இதுக்கு மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 1.5 இன்ச்சு விட்டுட்டு இதுக்கு 1/4 இன்ச் தையல் விட்டுட்டு நான் எடுப்பேன். இப்படி எடுத்துப்பேன். இப்போ இது கரெக்டாக 9 வருதா, 9 வருது. 1/4 இன்ச்சு தையலுக்கு எடுத்துட்டேன். இது வரைக்கும் கரெக்டாக வச்சுருக்குது 9 வருது. நான் ஒரு 1.5 இன்ச்சு விட்டு பத்துறேன். ஏன்னா மடித்து தைக்கும்போது ஒரு சில இடத்துல வந்து கரை பீஸ் கையை கட் பண்ண வேண்டிய வரும். ஆனால் இதில் வந்து கரை பீஸ் வரல. ஏன்னா ரொம்ப குட்டியாக இருந்தால் கரை பீஸ் பக்கம் நான் கை வெட்ட மாட்டேன், அடுத்து ஆப்போசிட் பக்கம் வெட்டுவேன். இந்த அளவு வந்து கரெக்டாக இதில் வச்சுக்கணுங்க. இங்கே பாருங்கள், இதில் கரெக்டாக இங்கே என்ன அளவு வருதோ அதே அளவு இங்கே வச்சுக்கோங்க. கை ஈஸிங்க. நீங்கள் ப்ளவுஸை போட்டு நிறைய பேர் கட் பண்ணி கட்டுறாங்க. இங்கே என்ன அளவு உயரம் கைக்கு உயரம் எடுத்தோமோ அதே அளவு ஆப்போசிட் பக்கம் வச்சுட்டு 1 2 3 இன்ச்சு கரெக்டாக 3 இன்ச்சு தள்ளி கீழே இங்கே மார்க் பண்ணணும் ஸ்லீவுக்கு. நான் அப்படி தான் பண்ணுவேன், கரெக்டாக வரும். பாருங்கள், இதுதான் கை அளவு. சரிங்களா? இப்போ நான் கையை வெட்டி எடுத்துக்க போகிறேன். அவங்களது 2 ப்ளவுஸு, 2த்தையுமே நான் வெட்டிக்கிறேன். நான் உங்களுக்கு கை மடிக்கணுன்றதுக்காக வேறு ப்ளவுஸ் போட்டு மடித்து காட்டினேன். பாருங்கள், இதுதான் கையோட ஷேப்பே. உங்களுக்கு பஃப் கை வேணும் அப்படின்னும்போது இது வந்து இந்த அகலம் பத்தாது அவங்களுக்கு. நம்ம இங்கே வந்து எக்ஸ்ட்ரா துணி போட்டு ஒட்டு கொடுத்துக்கணும். இங்கே எக்ஸ்ட்ரா துணி போட்டு ஒட்டு கொடுத்துட்டு இங்கே பஃப்புக்காக வந்து ஒரு 5 இன்ச்சு இப்படி வச்சு அதுக்கப்புறம் கர்வ் லைன் போட்டிங்கன்னா ஸ்லீவ் வந்து கரெக்டாக வந்துடும். இங்கே பார்த்தீங்களா, கரெக்டாக வெட்டியிருக்கேன்னா இதுதான் ஷோல்ட்ரு. இங்கே வந்து அர்க்கட் போட்டுக்கலாம். சென்ட்ரு இங்கே தான் ஓப்பன் வரணும். ஏன்னா நமக்கு ஹாம்கோல் பக்கம் சென்ட்ரு வரணும். நான்லாம் டெய்லரிங் கற்றுக்கும் போது இந்த பக்கம் ஓப்பன் வராமல் இந்த பக்கம் பண்ணிட்டேன் நான். நீங்கள் அப்படி எதனா சொதப்பல் ஷேர் பண்ணியிருக்கீங்களா சொல்லுங்கள். இப்போ ஸ்லீவ் வெட்டியாச்சுங்க. இப்போ ப்ளவுஸ் வந்து அளவு எடுக்கிறது எப்படின்னு அளவு போட்டு காட்டுறேன் இருங்க. இப்போது ஸ்லீவ் கட் பண்ண மீதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பீஸ் வந்து இப்படி 2ஆக மடிக்கிறோம். இப்படி 2ஆக மடித்து எனக்கு 14, அவங்களுக்கு சுற்றளவு 14 இருக்குது. கரெக்டாக 14 அவங்க சுற்றளவு. பாருங்கள், கரெக்டாக 14 வந்துடுச்சா. இப்போ இதை வந்து 4ஆக மடிக்கணும். தெரியுதான்னு தெரில, என்கிட்ட ஸ்டாண்டு கிடையாது. தெரிஞ்ச வரைக்கும் எடுத்து போடுறேன். டவுட்டுன்னா கேளுங்க, எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? இப்போ இது இப்படி 4ஆக போட்டோம். இந்த மடிப்புலேயும் நெக் பீஸ் வந்து இந்த க்ளோசிங் பீஸில் தான் அந்த நெக் பீஸ் வரணும். ஏன்னா ஹாம்கோல் பக்கம் வந்து இந்த ஓப்பன் சைடு வரணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங் கற்றுக்கிறவங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் டவுட் இருக்கும். அதனால் எனக்கு பட்டி பீஸையும் சேர்த்து வெட்டின காலங்கள்லாம் இருக்குங்க. எனக்கு இங்கே ஹேர்கட் பட்டி பீஸ் வெட்டுவோம் இல்லையா, அதையும் சேர்த்து சில சமயம் வெட்டியிருக்கேன். தெரியுதா கேமரா கரெக்டாக இருக்கா? எனக்கு வேறு வழி இல்லைங்க. அப்படியே தான் இன்னொரு பீஸையும் இது மேலேயும் நான் போட்டுக்கிறேன். ஏன்னா 2மே ஒரே ஆளோட ப்ளவுஸ் அப்படின்னும் போது நம்ம தனித்தனியாக வெட்ட வேணாம், சேர்த்து விட்டுக்கலாம். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ச்சு 14 இருக்குது. சரி பரவாயில்ல, தைக்கும் போது யூஸ் பண்ணுறோம். இதையும் இப்படி 4ஆக மடிச்சுக்கலாம். 4ஆக மடித்து இப்படி போட்டுக்கலாம். சரிங்களா? 2த்தையும் மேலேயே போட்டுக்கலாம். இப்படியும் கட் பண்ணலாம். இல்லை ஒரு 4-5 பீஸ் அவங்களுக்கு இருக்குது ப்ளவுஸ் அப்படின்னா ஒன்றுத்தை வந்து அளவு எடுத்து கட் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் நீட்டு வாக்கில் போட்டு அது மேலே வச்சு நான் கட் பண்ணிடுவேன் ஈஸியாக. இப்போ இது 2 ப்ளவுஸ் தானே இருக்குது. நான் வரேன். என்ன பண்ணணும்?
பசங்க ஸ்கூல் யூனிஃபார்ம் டைலருக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. சரி, இப்போது நம்ம எப்படி அளவு எடுக்கலான்றதை நான் சொல்கிறேன். தெரியுதான்னு தெரியல, நான் பேக் கேமரா வச்சுட்டு இங்கே பேசிக்கிட்டு இருக்கேன். டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணி சொல்லித்தரேன். இப்போ வந்து நான் நெக்கு வந்து கொக்கி பக்கம் இருக்கு இல்லையா, ரைட் சைடு இந்த பக்கத்தில் இருந்தால் அளவு எடுப்பேன். முதல்ல நான் ஃப்ரண்ட்டு நெக்கு அளவு எடுப்பேன். இப்படி வச்சுக்கோங்க. இந்த ஷோல்டர் நான் பாருங்கள், இது நான் தைச்ச ப்ளவுஸ் தான். ஷோல்டர் எப்போயுமே இப்படி ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே தான் நான் பிடிப்பேன். அப்போ தான் கழுத்து லூஸாக தொங்குது இறங்குதுன்றாங்க பார்த்தீங்களா, அந்த பிரச்சனை வராது. இப்போ இந்த பிடிச்சதோடு சேர்த்து அளவு எடுக்கணும். அளவு எடுத்திங்கன்னா இவங்களுக்கு கரெக்டாக 7.25 இன்ச்சு 7.5 வருதா, 7.25 இன்ச்சு வைக்கணும். 7.25 இன்ச்சு முன்னு கழுத்து. அவங்க நல்லா ஹைட்டாக இருப்பாங்களா, அதனால் 7.25 இன்ச்சு அவங்களுக்கு முன் நெக்கு. இதுக்கு வந்து நெக்கு வந்து அகலம் வந்து நமக்கு நாட்லாம் வைக்கிறோம் அப்படின்னா அகலம் வச்சுக்கலாம். இவங்களுக்கு நான் 2.25 தான் வைக்கிறேன். ஏன்னா சில சமயம் ஷோல்டர் இறங்க ஆரம்பிச்சிடும். இப்போது இது கை ஷோல்டர் வந்து தையலுக்கு 1/4 இன்ச்சு விட்டு 3.5 வருது. 3.5, ஆனால் நான் 4 வைக்கிறேன். ஏன்னா நான் இங்கே தையல்லாம் போடுறதுக்கு ஏற்றத்துக்குள்ளே எனக்கு சரியாயிடும். 4 வைக்கிறேன். வச்சாச்சா? இப்போ முன் நெக்குக்கு இந்த கால்குலேஷன்லாம் போட மாட்டேங்க. முன் கழுத்துக்கு நான் 7.25 வச்சேன்னா ஹாம்கோல் கைக்கு வந்து 7 தான் வைக்கிறேன். ஏன்னா முன் நெக் எவ்வளோ வருதோ அவ்வளோதான் நம்ம வந்து ஹாம்கோலுக்கும் வைக்கணும். இதுக்கு ஒரு 1.5 இன்ச்சு குழி எடுக்கிறதுக்காக வச்சுக்கிறேன். சரிங்களா? இதே கால்குலேஷன் போட்டு கூட்டல் கழித்தல் வகுத்தல் இதெல்லாம் போட்டுலாம் கட் பண்ண மாட்டேன். கரெக்டாக அந்த துணியில் இருக்கிற அளவே நான் எடுத்துப்பேன். எங்களுக்கு சொல்லி கொடுத்தது எப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த இருக்குல்ல கை எப்படி அளவு எடுக்கணும், என்ன சைஸுன்னு. இந்த தையல் இருக்குல்ல, இது வரைக்கும் நம்ம அளவு எடுத்துக்கணும். அப்படி வச்சா எனக்கு பாருங்கள் கரெக்டாக 7 இன்ச்சு வருது. நான் இதை அளக்காமலே தான் வச்சேன். நான் எப்பயுமே முன் நெக்குக்கு என்ன அளவு வருதோ அதை அவங்களுக்கு வச்சுப்பேன். ஒரு சிலர் வந்து ரொம்ப லோவாக வைப்பாங்க, அப்போ வந்து நம்ம மீடியமாக வச்சுக்கலாம். அதில் 7.25 வச்சு அதில் 7 வச்சுருக்கேன். இப்போ வந்து கட்சோலி எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். இவங்களுக்கு இந்த ஷோல்டர் இந்த வேஸ்ட்டையும் சேர்த்து பிடிச்சிக்கணும். சரிங்களா? இப்படி பிடிச்சி இப்படி அளந்து பாருங்கள், கொஞ்சம் இழுத்து வச்சு அளந்து பாருங்கள். இவங்களுக்கு எவ்வளோ வருதுன்னா கட்சோலி 5.5 வருது. நல்ல வெயிட், கொஞ்சம் ஹைட் அண்ட் வெயிட் பாடி அவங்க. நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றதால குத்து மதிப்பாக அப்படி வச்சுப்பேன். இது வந்து 6 வருது, இது வந்து 8. சரிங்களா? அவ்வளோதான். இப்போ வந்து பின்னாடி நெக் வந்து அளவு எடுத்துக்கலாம். ஷோல்டர் டு ஷோல்டர் பிடிச்சிக்கோங்க. இங்கே தையல் போட்டிருக்கோம்ல, ஷோல்டர் இப்படி பிடிச்சிட்டு இப்படி கரெக்டாக நெக் அப்படி கரெக்டாக ரெண்டுத்தையும் பிடிச்சி இப்படி வச்சிங்கன்னா டேப் வச்சு இந்த கர்வ் வருது இல்லையா, நம்ம இப்படி ரவுண்ட் ஷேப் வரும்போது இந்த கர்வ் லைன் வரைக்கும் அளவு எடுக்கிறோம். உங்களுக்கு வந்து 8.5 வருது. பின் கழுத்து 8.5. நான் ப்ளவுஸே வச்சுலாம் வரைய மாட்டேன், இந்த மாதிரி அளவு எடுத்து வரைஞ்சிப்பேன். இப்போ அளவு எடுத்தாச்சுங்க. இப்போ நான் வரையலாம் மாட்டேன், அப்படியே கட் பண்ணுறவங்களுக்காக வேணால் வரைஞ்சி தரவா பாருங்க. இப்படி புதுசாக கற்றுக்குறவங்கன்னா ஸ்கேல் கூட வச்சு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இது இங்கே கர்வில் இப்படி வரணும், இப்படி வெட்டிடணும். அதே மாதிரி நெக்கு நான் வரைய மாட்டேன், அப்படியே குத்து மதிப்பாக வெட்டி விட்டுருவோம். இதுதான் அளவுங்க, இதுதான் அளவு. இதுதான் ஃப்ரண்ட் நெக்கு வந்து அவங்களுக்கு 7.25. ஆனால் நான் ஆம்கோல் வந்து 7 வச்சுருக்கேன். ஏன்னா அவங்க பாடி சுற்றளவு வந்து 14. அவங்க ஹைட் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி. இந்த கட்ஜோலி வந்து கட்ஜோலி வந்து பெருசாக வேணும், சின்னதாக வேணும், லூஸாக வேணும், டைட்டாக வேணும்னு சொல்லுவாங்க இல்லையா. அவங்க ஆள் எப்படி வெயிட்டாக இருக்காங்களா இல்லை ஒல்லியாக இருக்காங்களான்றதை பொறுத்து 12லேருந்து 13, 14, 15 இந்த மாதிரி அவங்க சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட்ஜோலி நம்ம இன்க்ரீஸ் பண்ணி வச்சாலே ஃப்ரண்ட்டு டைட்டாக வருது, அப்படியே அமைக்கின்னு இருக்குது, எனக்கு பிடிக்கல அப்படின்றாங்க பார்த்தீங்களா. அவங்களுக்கு நம்ம கொஞ்சம் கட்ஜோலியை வந்து கொஞ்சம் வராது. ஏன்னா நமக்கு டெய்லரிங் சொல்லிக் கொடுக்கும்போது எல்லாருக்குமே 12 இன்ச்சு தான் இங்கே வைக்கணும் கட்ஜோலின்னு நாங்கள் கற்றுக்கும் போது சொல்லி கொடுத்தாங்க. அது வந்து முற்றிலும் தப்புங்க. ஆள் வெயிட்டாக இருக்காங்க, ஹைட்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி 13, 14, 15 இப்படி இந்த சைஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி கட்ஜோலிக்கு எடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இப்படி வருதா, இப்படி வரும். அடுத்து இது இங்கே பிடிக்கணும்,
அப்படியே இது ரெண்டுத்துக்கும் சென்டராக இங்கே பிடிக்கணும். இதுதான் கட்சோலி அளவு. ரொம்ப கிட்டவும் வந்துடக்கூடாது, ரொம்ப தூரமும் இருக்கக்கூடாது. அப்போ ஷேப் உங்களுக்கு கட்சோலி பக்காவாக வந்துடும். இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? இது பேக் நெக்கு உங்களுக்கு 8.5 வருது. அதை இதை கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு பேக் கட் பண்ணி காட்டுட்டுங்களா? புரிஞ்சுதா புரியலாம் கேளுங்க. இந்த கால்குலேஷன்லாம் போட்டில் பண்ண மாட்டாங்க. ஜாக்கெட்டில் என்ன அளவு இருக்கோ அதை எடுத்து, ஜாக்கெட்டை வச்சுலாம் வரைய மாட்டேன், அளவு எடுத்து அதுக்கப்புறம் வச்சு வரைஞ்சிடுவேன். ஒத்த கையில் செல்லை பிடிச்சிக்கிட்டு ஒத்த கையில் கட் பண்ண முடியாது, இருந்தாலும் கட் பண்ணி பார்க்குறேன். முன் நெக்கு இந்த கர்வ் லைன் இப்படியே எடுத்துகிட்டு வந்துடணும். ஓகேங்களா? ஏன்னா நான் பேக் பீஸு ஃப்ரண்ட் பீஸு சேர்த்து போட்டிருக்கேன். இதுதான் அச்சா. இப்போ அடுத்த அடி பீஸில் நம்ம கட் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இதை சேர்த்து கட் பண்ணிக்கலாம். இந்த 2 ப்ளவுஸ் இருக்குல்ல, ரெண்டுத்தையும் சேர்த்து ஹாம்கோல் கட் பண்ணிக்கலாம். ஒரு கையில் செல்லு, ஒரு கையில் கட்டிங் மிஷின்லாம் புதுசாக வந்திருக்கு. எனக்கு ஆர்டர் பண்ணி வாங்கி தாங்கடான்னு மூச்சு விட மாட்டேங்குதுங்க என் பசங்க. நமக்கு இந்த ஆர்டர் போகிறதெல்லாம் இன்னும் வரல, கற்றுக்கணும். ஓகேவா? இப்போ இது பேக் நெக். நான் ஒரு 25 வருஷமாக தைச்சிங்கிறாங்க. அதனால் இந்த வரைஞ்சி கட் பண்ணுறதெல்லாம் கிடையாது. நான் பாட்டுக்கு எடுப்பேன், பாட்டுக்கு கட் பண்ணிடுவேன். அது கரெக்டாக வந்துடும். இதுதான் ஃப்ரண்ட்டு பேக்கு. இது பேக் நெக்கு, இது ஃப்ரண்ட்டு. நான் அடுத்து ப்ளவுஸுக்கு நான் கட் பண்ணோம் இல்லையா, ஃப்ரண்ட்டு. இப்போ இதுக்கு இந்த கார்னர்லேயும் அர்க்காத் போட்டுக்கணும். ஏன்னா நமக்கு தைக்கிறதுக்கு ஷோல்டர் கரெக்டாக பிடிக்கிறதுக்கு அப்போ தான் அளவு கரெக்டாக தெரியும். இந்த மாதிரி அர்க்காத் போட்டிங்கன்னா ஷோல்டர் பிடிக்கிறதுக்கு நம்ம கரெக்டாக இருக்கும். இப்போ இது கட் பண்ணியாச்சா? இப்போ அடுத்த பீஸ் அப்படியே கட் பண்ணி காட்டுறாங்க. உயர்த்து கூட்டுது, வெயில் ஜாஸ்தியாக இருக்குது. நேற்று எங்கள் ஊரில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. நான் வீடியோவாக அப்லோட் பண்ணிவிட்டேன். ஒரு இந்திக்கார பரதேசி, இல்லை நல்லவங்க இருக்கிற இடத்துல கெட்டவங்களும் இருப்பாங்க தான் போல இருக்கு. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு நம்மளால் கெஸ் பண்ண முடிய மாட்டேங்குது. வழியை போகிற பொண்ணை கையை பிடிச்சி இழுத்து அந்த பிள்ளையை அடிக்க போய் அவ்வளோ அடி வாங்கினான் நேற்று ஒருத்தன். வேர்த்து கொட்டுது எனக்கு. இது அது வரைஞ்சிக்கிட்டுலாம் உட்காந்துட்டு இருக்க மாட்டேன். சரி ஐஷா, வெட்டியாச்சு. இப்போ இதுக்கு அர்க்காத் போட்டுடலாம். 2 ப்ளவுஸ் ஒரு அமௌண்ட். நான் இப்படி வெட்ட மாட்டேன். 4-5 ப்ளவுஸ்னால் ஒன்று மட்டும் இந்த மாதிரி வெட்டிட்டு மற்றதெல்லாம் நீட்டு வாக்கில் போட்டு இப்படி போட்டு வெட்டிடுவேன். இப்படி போட்டு கட் பண்ணி எடுத்துடுவேன். சரி, இது 2 பீஸ் தானேன்னு ஒன்று மேலே ஒன்று வச்சு கட் பண்ணிட்டேன். இப்போ அவ்வளோதாங்க. இது கட்ஜோலி. இதுக்கு உள்ளே மடிச்சு கொடுக்கறதுக்கு ஒரு துணி கொடுக்கணும். இப்போ இந்த நெக்கு பீஸ் கொக்கிப்பட்டி பட்டன் பட்டி இருக்கு இல்லையா, இதுக்கு வந்துடும். அடுத்து இந்த ஆம்கோல் வெட்டணும் பார்த்தீங்களா, இதில் நம்ம நெக்கு பீஸ் வெட்டிக்கலாம். நெக்கு பீஸ் கிராஸாக வெட்டுவோம் இல்லையா, நெக் பீஸ் வெட்டணும். சம்டைம் கைக்கு அவங்களுக்கு அகலமாக இருக்குது, கைக்கு ஓட்டு கொடுக்கணும் அப்படின்னாலும் இதில் நம்ம எடுத்து போட்டு கொடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. ஒரு ப்ளவுஸ் நீங்கள் வாங்கி கொடுத்தா நிஜமாவே ஒரு பீஸ் கூட அதில் நாங்கள் மீறாது. நாங்களே எக்ஸ்ட்ரா கட்சோலிக்கு அடியில் துணி போட்டு தைப்போம். அப்படி இருக்கும்போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நல்லா வெயிட்டாக இருக்காங்க, ஆனால் ஜாக்கெட்டை 80 அதுக்கு மேலே வாங்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் கை நீட்டாக வைங்க, இடுப்பு இறக்கி வைங்க இப்படின்னு கதை சொல்கிறாங்க. என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள்.
இவ்வளோதாங்க. ப்ளவுஸ் கட்டிங் இவ்வளோ தான். உங்களுக்கு வேறு எதுனா டவுட் இருந்தால் சொல்லுங்கள், கண்டிப்பாக சொல்லித்தரேன். சரிங்களா? நன்றி கைஸ்.